வணக்கம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரம் வேதாள் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறுநாள் வழக்கம் போல போஜராஜன் கொலு மண்டபம் வந்தார். இன்று எந்தவித தடையும் இருக்கக்கூடாது என்று எண்ணியவாறே சிம்மாசனத்தின் படிகளில் ஏறினார். 16வது படியில் ஏறும்போது அங்கு இருந்த கிருபா பரிபூரணவல்லி பதுமை அவரை நிறுத்தி இந்த கதையை கூறியது. பிறர் நலத்தில் பெரிதும் அக்கறை கொண்டிருந்த விக்ரமாதித்யர் தன்னுடைய ஆட்சியில் மக்கள் சிறிதளவு கூட துன்பமடையக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். ஒரு நாள் பட்டியோடு நாட்டின் நிலைமையை பற்றி கேட்டு அறிந்து அவர்களின் துயரம் போக்க என்ன வழி என்பது பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஆரிய நாட்டிலிருந்து பிராமணர் ஒருவர் வந்து விக்ரமாதித்யரிடம் ஏதோ ரகசியம் சொன்னார். அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்ன ஒரு செய்தி விக்ரமாதித்யருக்கு புதுமையாகவே இருந்தது. அந்த பிராமணன் சொன்னதாவது, எங்கள் ஊரில் நல்ல அழகு மிகுந்த தாசி ஒருத்தி இருக்கிறாள். அவளுடைய பெயர் கமலரேகை. அவளுடைய அழகிய தோற்றத்தை கண்டே அவளை நாடி செல்வார்கள். ஆனால் அவள் வீட்டுக்கு செல்பவர்கள் மறுநாள் கண்டிப்பாக இறந்து போவார்கள். இதனுடைய மர்மம் என்னவென்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அவர் சொன்னார். அந்த பிராமணன் கூறிய இந்த செய்தி கேட்பதற்கு கொஞ்சம் புதுமையாகவே இருந்தது. அது என்ன காரணமாக இருக்கும் என்று யோசித்து பார்த்தார். ஒன்றும் புலப்படவில்லை. சரி, போய் பார்த்து விடுவோமே என்று தோன்றியது. சரி, நாளைக்கு நான் அங்கு வருகிறேன். அங்கு வந்த பிறகு விவரமாக பேசிக்கொள்ளலாம் என்று கூறி அவரை அனுப்பி வைத்தார். அந்த பிராமணனை அனுப்பி வைத்து விட்ட பின்னரும் விக்ரமாதித்யர் யோசனையிலிருந்து மீளவில்லை. அவருக்கு தாசி வீட்டுக்கு போகிறவர்கள் இறந்து விடுவதற்கான காரணம் என்னவென்றே புரியவில்லை. மறுநாள் விக்ரமாதித்யர் வேதாளத்தின் மீது ஏறிக்கொண்டு ஆரிய நாட்டுக்கு சென்றார். தாசி கமலரேகையை பற்றி விசாரித்தார். தாசி குலத்தில் பிறந்தவள் கமலரேகை. அவள் பருவம் அடைந்தது முதல் அவளிடம் உறவாட போன அனைவரும் இறந்து போனார்கள் என்று தெரிய வந்தது. பின்னர் அந்த பிராமணனை கூப்பிட்டு அனுப்பினார். இன்றிரவு கமலரேகை வீட்டுக்கு வருவதாக சொல்லிவிடு என்றார். அப்போது பதுமை சொன்ன கதையை கேட்டுக்கொண்டிருந்த போஜராஜன் குறுக்கிட்டு, பதுமையே, கமலரேகை வீட்டுக்கு போனவர்கள் எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி தெரிந்திருந்தும் உங்கள் விக்ரமாதித்யர் மகாராஜாவும் ஏன் அங்கே போக விரும்பினார் என்று கேட்டார். போஜராஜனே, முதல் பதுமையிலிருந்து 15ஆம் பதுமை வரை உம்மை தடுத்து நிறுத்தியும் நீர் ஏன் அடுத்த படிக்கு வந்தீர்? பதவி ஆசைதானே. ஆனால் எங்கள் விக்ரமாதித்ய மகாராஜா அப்படி அல்ல. கமலரேகை வீட்டுக்கு போனவர்கள் இறப்பதற்கான காரணம் என்ன என்பதை கண்டு அறிவதற்காகவே செல்ல விரும்பினார். இப்போது புரிந்ததா அவருடைய செயலுக்கான காரணம்? அது கேட்டு போஜராஜனுக்கு வெட்கமாய் போனது. பதுமை தொடர்ந்து கதை சொல்லியது. விக்ரமாதித்யர் கமலரேகை வீட்டுக்கு செல்ல விரும்புவதாக கூறியதும் அதை ஒரு பெரிய செய்தியாக எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்று கூறினார் அந்த பிராமணன். அதை கேட்டு அவள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தாள். பெரும் புள்ளிகள் பலரும் வந்து இறந்திருக்கிறார்களே, இவருக்கும் என்ன கதி நேருமோ என்று வருதவும் செய்தாள். சரி, எப்படியானால் என்ன, வலிய வரும் ஸ்ரீதேவியை ஏன் ஒதுக்க வேண்டும் என்று நினைத்தவளாய் வீட்டை நல்ல முறையில் சுத்தப்படுத்தினாள். ஒவ்வொரு பொருளையும் எடுத்து அதன் நிறத்தில் நேர்த்தியாக வைத்தாள். குளித்துவிட்டு பட்டாடை உடுத்தி பொட்டிட்டு மெய் தீட்டி பூ முடித்து தன்னை சிங்காரித்து கொண்டாள். பின்னர் மன்னர் விக்ரமாதித்யர் வரவே ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தாள். இரவு 10 மணி அளவில் விக்ரமாதித்யர் கமலரேகையின் வீட்டுக்கு சென்றார். அவரை வணங்கி சிறந்த முறையில் வரவேற்று மகிழ்ந்தார். அவரை கட்டிலில் உட்கார வைத்து அவள் சற்று ஓரமாக ஒதுங்கி நின்றார். சிறிது நேரத்துக்கு பிறகு எனக்கு தரையில் படுக்கையை போடு என்றார். ஏன், கட்டிலேயே படுத்து கொள்ளலாமே என்றாள் கமலரேகை. கட்டிலில் படுத்தால் எனக்கு மயக்கம் உண்டாகும். அதனால் நான் கட்டிலில் படுக்கும் வழக்கத்தை விட்டுவிட்டேன் என்றார் விக்ரமாதித்யர். கமலரேகை குறும்பாக சிரித்தவாறே அவர் சொன்னது போல செய்தாள். போஜராஜன் மீண்டும் குறுக்கிட்டு, கமலரேகை குறும்பாக சிரித்தாளே, ஏன் என்று தன் சந்தேகத்தை கேட்டார். போஜராஜனே, அவள் சிரிப்பின் காரணத்தை நீ அறியவில்லையா? இவ்வளவுதானா உன் அறிவு கூர்மை? நீர் போய் இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்ய விரும்புகிறீரே என்று சொல்லிய பதுமை மீண்டும் கதையை விட்ட இடத்தில் இருந்து தொடர்ந்தது. பலிபீடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தப்படும் ஆடானது தன் முனிவை அறியாமல் பூசாரி கையிலுள்ள தலையை தின்று உயிர் வாழலாம் என்று நினைப்பது போலதான் இருக்கிறது இவர் எண்ணம். இவரோ இன்றிரவு மரணத்தை தழுவ போகிறவன் தானே. இவர் விருப்பம் போல நடந்து கொள்வோம் என்று நினைத்துதான் அவள் குறும்பாக சிரித்தாள். விக்ரமாதித்யருக்கு அவளுடைய குறும்பு சிரிப்பின் அர்த்தம் புரிந்தது. ஆனாலும் எதுவும் தெரியாதது போல தரையில் விரிக்கப்பட்டிருந்த படுக்கையில் படுத்து கொண்டார்.
விக்ரமாதித்யர் பக்கத்தில் அவள் நெருங்க அவரோ தனக்கு தூக்கம் வருகிறது என்று கூறி திரும்பி படுத்து கொண்டார். கமலரேகை கட்டிலில் படுத்து நன்றாக தூங்கிவிட்டாள். பின்னர் அவர் எழுந்து அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தார். அப்போதும் அவருக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. என்ன செய்யலாம், எந்த மாதிரி இந்த மரணம் நேருகிறது என்று யோசித்தார். அவருக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. அதன் பின்னர் அங்கு கிடைத்த தலையணைகளில் ஒன்றை எடுத்து அவருடைய பக்கத்தில் நீட்டு வாக்கில் ஒரு ஆள் படுத்து இருப்பது போல வைத்தார். சிறிது நேரம் அங்கு நின்று கவனித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவளுடைய மூக்கில் இருந்து தங்க நிறத்தில் பாம்பு ஒன்று வெளிப்பட்டு அந்த தலையணையை 3 முறை கொத்தியது. உடனே பாம்பை கண்ட துண்டமாக வெட்டி எறிந்தார். பொழுது புலர்ந்தது. கமலரேகை எழுந்து விட்டாள். ஆனால் விக்ரமாதித்யர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். இரவு நீண்ட நேரம் விழித்து கொண்டிருந்து பாம்பை சாகடிப்பது வரையில் விழித்து கொண்டிருந்ததால் அவர் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார். அவரை தொட்டு பார்த்தால். பின்னர் மூக்கின் பக்கத்தில் விரலை வைத்து பார்த்தார். மூச்சு நன்றாக வந்து கொண்டிருந்தது. அவளுக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. என்னிடம் வந்தவர்கள் எல்லோரும் மாண்டு போனார்களே, இவர் மட்டும் உயிரோடு இருப்பதன் மர்மம் என்ன என்று புரியாமல் வியப்பில் ஆழ்ந்தாள். கண்களை மூடிய நிலையில் படுத்திருந்த விக்ரமாதித்யர் அவர் என்னதான் செய்கிறாள் என்று பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் சிறிது பொறுத்து அப்போதுதான் கண் விழிப்பவர் போல் எழுந்து படுக்கையிலேயே அமர்ந்தார். இவர் என்ன இறங்காமல் இருக்கிறாரே என்று எண்ணியவளாக என்னவோ அவரையே பார்த்து கொண்டிருந்தார். விக்ரமாதித்யரோ எதற்காக என்னையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று பார்வையாலேயே கேட்டார். மன்னனே, இதுவரை என்னிடம் வந்தவர்கள் எவரும் உயிர் பிழைத்ததில்லை. ஆனால் தாங்களோ உயிரோடு இருந்து என்னை வியப்பில் ஆழ்த்திவிட்டீர். இதன் மர்மம்தான் என்ன, எனக்கு தெரிவிக்க வேண்டுகிறேன் என்றாள் கமலரேகை. உடனே விக்ரமாதித்யர், எப்படி நான் பிழைத்திருக்கிறேன் என்பதுதானே உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லோரையும் போல் உன் அழகில் மயங்கி நான் உன்னிடம் வரவில்லை. உன்னிடம் வந்தவர்கள் எல்லோரும் இரவில் இறந்து விடுகிறார்கள் என்ற செய்தியை அறிந்து அதன் மர்மத்தை தெரிந்து கொள்ளவே இங்கு வந்தேன். இதோ பார், அத்தனை பேரும் இறந்ததன் மர்மத்தை. அதோ துண்டாகப்பட்டு கிடக்கிறதே தங்க நிறம் கொண்ட பாம்பு. அதன் விஷத்தினால்தான் இங்கு வந்தவர்கள் எல்லோரும் இறந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் என்று கூறினார். அப்போதுதான் அவள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள், ஆனந்தமடைந்தாள். உடனே விக்ரமாதித்யரை கையெடுத்து கும்பிட்டாள். இந்த உதவிக்கு நான் எப்படி நன்றி தெரிவிப்பது என்றே தெரியவில்லை. இதுநாள் வரை எனக்கிருந்த அவப்பெயரை தாங்கள் போக்கிவிட்டீர்கள். இங்கு வந்தவர்கள் எல்லாம் இறந்து போய் விடுவார்கள் என்ற கெட்ட பெயர் எனக்கு இருந்தது என்று கூறி அவரை வணங்கி நின்றாள். அவளுக்கு ஆறுதல் கூறிய விக்ரமாதித்யர் அவளுக்காக கொண்டு வந்த பரிசு பொருட்களை அவளிடம் கொடுத்துவிட்டு வேதாளத்தின் மீது ஏறி தன் நகரத்துக்கு திரும்பினார். அதன் பின்னர் கமலரேகை வீட்டுக்கு சென்றவர்கள் எவரும் இறந்ததாக தகவல் வரவில்லை. கதையை கூறி முடித்த பதுமை, போஜராஜனே, இத்தகைய யுக்தியும் திறமையும் தீரமும் விக்ரமாதித்யரை தவிர வேறு யாருக்கு வரும் என்று கேட்டு கிருபா பரிபூரண வள்ளி பதுமை கதையினை கூறி முடித்தது. பொழுது சாய்ந்தது. சிம்மாசனத்தில் அமர முடியவில்லையே என்ற மன வருத்தத்துடன் போஜராஜன் அரண்மனை அந்தபுரம் திரும்பினார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரம் வேதாள் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.